அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்கள் எல்லாருடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு பதிவுங்க. 41 நாட்களில் நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாம் நடத்தி தருவதற்கு அற்புதமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். நம்முடைய சேனலில் நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்த்துருக்கோம். 333, 555, 555 அப்படி நிறைய எக்கச்சக்க டெக்னிக் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு மெத்தடை இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ₹1 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். கையில் ₹1 மட்டும் போதுங்க. நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி தரும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மெத்தடு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய சேனலில் நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் போட்டிருக்கோங்க. ஒன்று ஸ்கிரிப்டிங் மெத்தடாக இருக்கும், இல்லாட்டி நம்ம மனசில் சில காரியங்கள் நம்ம நினச்சி வேண்டிக்கோங்கன்னு சொல்லுவோம் அந்தந்த நேரத்தில். ஆனால் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் எந்த நாள் எந்த கிழமை எப்போ வேணாலும் நம்ம ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போயிருக்கீங்க, வேறு எங்கேயாச்சும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கூட, வீட்டில் இல்லாத சூழல் அப்படின்னா கூட தாராளமாக எந்த இடத்துல வேணாலும் கூட இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரே ₹1 காயின் மட்டும்தான் தேவை. ₹1 காயினை வச்சுட்டு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். நிறைய பேருக்கு அந்த ஒரு லாங் டேர்ம் விஷயஸ்ன்னு இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு விஷயம் மக்கள் இது நடக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு ரீசனில் அப்படி தள்ளி போய்கிட்டே இருக்கும். அது எது வேணாலும் இருக்கலாம். ஒரு எக்ஸாமே நம்ம எழுதியிருப்போம், எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். எக்ஸாம் ப்ராசஸிங்னாலே கொஞ்சம் ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி விஷயஸ் கூட நீங்கள் கேட்கலாம். நல்ல மார்க் நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு காலேஜில் அட்மிஷன் ஆகணும், நமக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் கிடைக்கணும், அது மாதிரி கேட்கலாம். இல்லாட்டி பண விஷயத்துக்கு நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ கடன்கள் எங்களுக்கு அடைக்கணும், அது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். இல்லை நம்முடைய குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் வேண்டி கேட்கலாம். இல்லை அது மாதிரி தனிப்பட்ட முறையில் எந்த விஷஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷ் மட்டும் தான் நம்ம கேட்கணும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராக பண்ணிகிட்ருப்போம், டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிரேக் மாதிரி ஆயிடும். அதுக்கு வேணால் இப்போ கூட நம்முடைய மொபைல் ரிமைண்டர் கூட இருக்குது பார்த்தீங்களா, அலாரம் மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிவிட்டு, ஏன்னா சில நேரங்களில் நமக்கே டக்குன்னு வீட்டோட ப்ரெஷரில் டக்குன்னு மறந்துடுவோம். அதுக்காக தான் ரிமைண்டர் மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணி ரெகுலராக டெய்லி 41 நாள் கண்டினியூஸாக பிரேக்கே விடாமல் பண்ணணும். இதுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம், அந்த மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு எந்தவித ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கிடையாதுங்க. எப்போ வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம், ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி. இதுக்கு தேவை கையில் ஒரே ₹1 காயின் மட்டும்தான். இதுக்கு ஒன்று தான் பண்ணணும். நீங்கள் ஒரு சில்லற காயினாக மட்டும் ஒரு ₹50 போய் சில்லற ஒவ்வொரு காயினாக மட்டும் நீங்கள் முன்னாடி போய் பிளான் பண்ணி மாற்றி வச்சுக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கையில் ₹1 காயினை மட்டும் வச்சுட்டு, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும், எந்த விஷயத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு அப்படி நடந்து முடிஞ்ச மாதிரி, இது எங்களுக்கு கிடைக்கணும், இது எங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனிஃபெஸ்டேஷனில் எப்படி பண்ணுவோம், ஒரு விஷயம் நடந்தால் அதை அப்படியே இமேஜினேஷன் பண்ணி அது நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி, நம்ம நல்ல லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, அப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷனோடு நீங்கள் அதை பண்ணிவிட்டு கையில் இருக்க அந்த ₹1 காயின் கையில் வச்சுட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. நல்லா ஆத்மார்த்தமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறீங்க, எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் மைண்டோடு நீங்கள் நல்லா வேண்டிட்டு, நம்ம ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய தலகாணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தலகாணி கடியில் ₹1 காயினை வச்சுருங்க. இவ்வளோதான். அந்த தலகாணி மேலே நம்ம படுத்துடுறோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணுறீங்க, இந்த ₹1 காயினை எடுத்து தனியாக ஒரு சின்னதான ஒரு பாக்ஸ் மாதிரி கூட போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் பெட்ரூம் போய் தனியாக ஒரு ஓரத்தில் கூட வச்சிடலாம். ₹1 காயினை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த நாளைக்கு திருப்பி கையில் வேறு ஒரு ₹1 காயின், இப்படி இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். பில்லோ கடியில் அந்த காயின் வைக்கிறோம், திருப்பி அந்த காயினை நம்ம தனியாக அப்படி டப்பாவில் எடுத்து வைக்கிறோம். இப்படி 41 நாட்கள் மொத்தம் ₹41 நம்மக்கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி சேர்ந்துருக்கோம். 41 நாள் நமக்கு முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 41 காயினையும் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோவிலில் போய் நின்று இந்த காயின்ஸை கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய வேண்டுதல், நீங்கள் என்ன வச்சு வேண்டுனீங்களோ அந்த வேண்டுதல்களை நீங்கள் திருப்பி ஒரு தடவை கூட நீங்கள் சுவாமிக்கிட்ட வேண்டிட்டு, அங்கே இருக்க யாராச்சும் ஒரு புவர் பீப்புள், கஷ்டப்படுறவங்க, கோவிலுக்கு வெளியில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ₹41 சேர்ந்து
கூடுதலாக ஏதாவது பணம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லாட்டி இதோட கூடுதலாக கொஞ்சம் நம்ம பணம் நம்ம போட்டுட்டு ஏதாச்சும் சாப்பாடு நம்ம வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் அதுவும் மிகப்பெரிய புண்ணியம். இப்படி செய்வதன் மூலமாக நிச்சயமாக பிரபஞ்சமானது உங்களுக்கு என்ன நீங்கள் நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நமக்கு நடத்தி தரும். இந்த 41 டேஸ்க்குள்ளே அதுக்கான ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ், ஒரு மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதனால் இது ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். நமக்கு எந்தவித செலவுகளும் இல்லாமல் நம்ம வீட்டிலே நம்ம செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். கண்டிப்பாக இந்த 1 மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ அன்றைய நாள் அன்றைக்கி ராத்திரிலேருந்தே நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், முழு நம்பிக்கை. எப்பயுமே இந்த யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகிறப்ப முழு நம்பிக்கையோடு நம்ம இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இப்படி கையில் வச்சு ₹1 காயினை நம்ம வேண்ட சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அப்படி வேண்டி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோன்னே தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி, அந்த ஒரு வார்த்தை சொல்ல மட்டும் நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்ல சொல்ல நமக்கு அந்த ஒரு எல்லா விஷயங்களுமே நம்ம சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக ஆகிறோம். நம்ம நினச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுதான் பிரபஞ்சம் நமக்காக நிறைய இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு இந்த 41 டேஸ் முடித்து கோவிலுக்கு போகிறப்ப அப்போ சாமிக்கிட்டே நீங்கள் போய்ட்டு இது மாதிரி வேண்டுதல் பண்ணி செய்யக்கூடிய இந்த ஒரு சின்னதான ஒரு விஷயம் கண்டிப்பாக 41 நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றுங்க. இது நீங்கள் 200% நம்பி இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்குங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் இருந்தாலும் இந்த பிரபஞ்சமே நிச்சயம் நடத்தி தரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.